சின்ன கோல்டு ஃபிஷ் கிட்ட கேட்குற கேள்வியா இது? ஸ்மார்ட் ஆன்சர். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நீங்கள் என்ன மாட்டி விட்டு என்ன கோத்து விட பார்க்குறீங்க அதானே? ஸோ ஹலோ வாட்ஸ்அப் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளேபேக் சிங்கரோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா கொஷின்லாம் சொல்லிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு நல்லா ஹேங் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் கீழே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நல்லா வரவேற்புலாம் செம்மையாக கொடுத்தாங்க. ஸோ இந்த பிளேபேக் சிங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 8 வந்து சீசன் 4 வந்து பாடியிருக்காரு. அதுவும் இல்லாமல் டாப் 10 போயிருக்காங்க. நிறைய பிளேபேக் சிங்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. மாநாடு, பலூனு, இந்த படத்துலலாம் வந்து நிறைய பிளேபேக் சிங்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. த ஒன் அண்ட் ஒன்லி உஸ்தாத் ரிஸ்வான் பாய். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்வான் பியா. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் ஐ அம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரிஸ்வான் பியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான பர்சன் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரைவேட்டாக இருப்பாங்களே. ஸோ வந்து ப்ரைவேட் ஸ்பேஸே இருப்பாங்க. ஸோ அவங்களோட மீட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, சீஃப் கெஸ்ட்டாக நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தாங்க. கால் கூட நிறைய வாட்டி பண்ணேன். ஸோ வந்து பிஸியாக இருந்தாங்க சார். ஸோ வந்து இன்றைக்கி வந்து டைம் கிடச்சிச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கலான்ட்டு. ஸோ ஹவ் யூ ஃபீலிங் நவ்? டைம் இன்டர்வியூக்கு டைம் கிடச்சிருக்கா இல்லை எல்லாம் என்னை பற்றி போட்டு கொடுக்க டைம் கிடச்சதான்னு தெரியல. பிகாஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஷின்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபன்னி அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வந்து வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் என்ன நினச்சிருக்கீங்க? எந்த கடையோட பிரியாணி? நோ, இட்ஸ் டேஸ்ட்ஸ் ரியலி குட். Can you guess the brand? Which brand? No, it's not a brand, but தாஷமகானில் பார்த்தீங்கன்னாக்கா அக்பர் பாய் பிரியாணின்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஓகே, அக்பர் பாய் பிரியாணி. யா, இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு உஸ்தாத்? பார்க்கலாமே. இட் இஸ் குட். Oh, you feel? அப்புறம் சொல்லுங்கள். கெஸ் பண்ணீங்களா எந்த கடை பிரியாணி? அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத். ஹவுஸ் த டேஸ்ட்? நைஸ், ரியலி நைஸ். ஸோ உஸ்தாத் உங்கள்கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கணும். ஸோ மொதல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது லிவ் பண்ணுற லைஃபுக்கும் பின்னாடி பேக்கில் இருந்த லைஃபுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது? ஐ எம் ஆஸ்கிங் த ஸ்ட்ரகிள்ஸ். எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க லைஃப்பில்? ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, இன்றைக்கி வந்து ஒரு பிளேஸில் வந்து நின்றுருக்கீங்க. No, first of all, I should be very honestly for this. எதுக்காக அப்படின்னா there are so many difference between current life and my past life. முன்னாடி இருக்கிற லைஃபுக்கும் இப்போ இருக்கிற லைஃபுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு விஷயம் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ரியலி சொல்லணும் அப்படின்னா நான் எந்த ஸ்ட்ரகிளும் பண்ணலை இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த சிங்கிங் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. I did not take any struggle. ஸ்ட்ரகிள் எதுவுமே பண்ணலை. பட் எல்லாம் எது கிடைச்சிருக்கோ அது தானாகவே காட்ஸ் கிரேஸ் மூலமாக அது தானாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சிங்கிங்காக நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த முயற்சியும் நான் எடுக்கலை. எது கிடைச்சிருக்கோ அது இறைவனோட அருளால் கிடைச்சிருக்கு. பட் அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது என்னுடைய லைஃப் அப்படின்னா அது 2 பார்ட்ஸ் தான் நம்ம பிரிக்கலாம். ஒன்று பிஃபோர் சூப்பர் சிங்கர் அண்ட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர். பிஃபோர் சூப்பர் சிங்கர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 செவத்துக்குள்ளே கழியும். அது ஒரு இருண்ட ஒரு லைஃப். பட் I was happy in the life too. பட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வண்ணமயமான ஒரு உலகம் கிடைச்சது பார்க்குறதுக்காக. நிறைய மக்களோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. பல உலக நாடுகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. ஸோ நீங்கள் இப்போது ஐ திங்க்
2 இயர்ஸ் ஆயிடுச்சுல யுவன் சாருக்கு மீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க யுவன் சாருக்கு? ஃபியூ மந்த்ஸ் பேக். ஃபியூ மந்த்ஸ் பேக். ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணீங்களா யுவன் சங்கர் சாருக்கு? ஸோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? No, there are so many people have dreamed to meet Yuvan sir. பட் அந்த ட்ரீம் வந்து எனக்கு விஜய் டிவி தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சூப்பர் சிங்கர் ஜூனியருடைய ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கெஸ்ட்டு சிங்கராக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ யுவன் சங்கர் ராஜாவுடைய சாங்ஸ் மொத்தம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது அங்கே யுவன் சங்கர் ராஜாவே ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் ஸ்டேஜில் இருந்தார். ஸோ அவர் முன்னாடி அவரோட பாட்டு பாடினது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். சார் நிற்கிறாங்க, நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன யுவன் சார் கிட்ட? நான் கூட எந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை. ஜஸ்ட் ஐ சாங் அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மியூசிக்கை, என்னோடய சிங்கிங்கை. கொஸ்டின்ஸ்லாம் நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சூப்பர் 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 சார். ஸோ வந்து வேறு இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட சார் மீட் பண்ணியிருக்கீங்க செலிப்ரிட்டிஸ்? சிங்கிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாரோட பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய ஃபாரின் டூர்ஸ்லாம் போயிருக்கேன் சிங்கர்ஸோட. அண்ட் ஈவன் ஐ டூ ஹேவ் மை ஓன் பேண்ட். ஸோ அந்த மியூசிக் ட்ரூப்போட நிறைய ஃபாரின் ட்ரூப்ஸ் போயிருக்கேன். அதில் நீங்கள் ப்ளேபேக் சிங்கராக இல்லைன்னா இப்போ நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க? ஸோ அந்த டைம் நீங்கள் யோசிக்கலைன்னா ப்ளேபேக் சிங்கராக நான் ஆக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் என்னவா நான் ஆயிருப்பீங்க? உஸ்தாத் ஆயிருப்பேன். மாஷா அல்லாஹ். அரவி? எஸ், இப்போ கூட நான் உஸ்தாத் தான். வி கால் யூ. யா பிகாஸ் நான் மியூசிக்கை விட்டுருவேன், பட் இந்த குரான் டீச்சிங்கை நான் விட மாட்டேன். ஒருவேளை ரெண்டில் எது விடலான்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வரும்போது, ஒரு நமக்கு இக்கட்டான நிலை வரும்போது நான் மியூசிக்கை விட்டுருவேன், பட் இந்த குரான் டீச்சிங்கை விட மாட்டேன். கைஸ், நம்ம உஸ்தாத் பார்த்தீங்கன்னா ஹாஃபிஸ் அ குரான். ஸோ வி ப்ரௌட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். ஸோ சிங்கர் ஆள் அப்படின்னா இந்நேரம் ஒரு மதரசா இருக்கும், அதில் பாடங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அண்ட் ஸ்டில் ஐ ஹேவிங் மை மதர்ஸா, ஸோ ஐம் டேக்கிங் கிளாஸஸ். ஸோ நீங்கள் ப்ளேபேக் சிங்கராக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து கவரப் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து இப்போது சாரோட நியூ ஒரு மியூசிக் வரப்போகுது விஜய் சேதுபதி சார் கூட. அதை வந்து மேலே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு சீக்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து என்ன கொஸ்டின்னா சார், நீங்கள் இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா, உங்களோட ஒப்பீனியன் அபவுட் தமிழ் இண்டஸ்ட்ரி மியூசிக் பற்றி தான் சார் கேட்டேன். மியூசிக் பற்றி. இந்த தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய கடல் போல், அதில் வந்து பெரிய பெரிய சுறா மீன்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன கோல்டு ஃபிஷ் கிட்ட கேட்குற கேள்வியா இது? ஸ்மார்ட் ஆன்சர். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நீங்கள் என்ன மாட்டி விட்டு என்ன கோத்து விட பார்க்குறீங்க, அதானே? இல்லை உஸ்தாத், எப்பவுமே அது மாதிரி இல்லை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் பேஸாக நான் கேட்குறேன். நான் எப்படி ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? ஐம் எக்ஸ்பீரியன்ஸ்லி அபவுட் திஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தமிழ் மியூசிக்ஸில் வந்து இந்த ரொம்ப வல்கராக வந்து ரிலீக்ஸ்லாம் போட்டாங்க, இந்த டபுள் மீனிங் அண்டு மற்றவங்கள துன்புறுத்துற மாதிரி, இல்லை அது எல்லாம் பீரியட் ஆகிற மாதிரி அந்த அந்த ரிலீக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நான் கேட்குறேன். ஸோ இப்போ மியூசிக்காக நம்ம தளபதியோட மியூசிக்கில் வந்து அசல் கோலார் பாடினாங்க. ஸோ அதுக்கே நிறைய கேசஸ்லாம் நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வல்காரிட்டி இன் சிங்கிங் இந்த மாதிரி அது எல்லா பீரியட்லேயும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியா அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுது. வல்காரிட்டி எல்லா பீரியட்லேயும் இருந்திருக்கு. நிறைய பாடல்கள் அதை நான் எடுத்து சொல்ல முடியும். இப்போ தேவையில்லாமல் அவங்ககிட்ட வம்பு வலிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ எனக்கு அந்த கொஷின் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் இன்ஷால்லா உங்களுக்காக கேட்குறேன். ஸோ உஸ்தாத், ஒரு கொஷின் இருக்குது, அது நீங்கள் பதில் சொல்ல தான் ஆகணும். டு யூ ஹாவ் கேர்ள் ஃப்ரெண்ட்? I do have. You do have. ஸோ பார்த்தீங்களா, ஒரே ஆன்சர்லேயே முடிஞ்சிச்சு. யூ டூ ஹேவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உஸ்தாதோட ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு ஆள் தான் கேட்டிருக்காங்க. when you are getting married? Inshallah by this year. மாஷா அல்லாஹ். இன்வைட் பண்ணுவீங்களா?
ஷூர் இஃப் பாசிபிள் தென் டெஃபினெட்லி ஐ வில் இன்வைட் யூ. இட்ஸ் மை ப்ளஷர் டு கம் வித் யூ. ஸோ பிரியாணி எப்படி இருக்கு உஸ்தாத்? நல்லா இருக்கும் சாப்பிட. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் அந்த கடையோட பிரியாணி தவிர வேறு எந்த பிரியாணியும் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன். பட் இட் இஸ் டேஸ்ட் குட். சாப்பிட்டு இன்னொரு பைட் எடுக்கலாமான்னு சொல்லி ஒரு ஆர்வம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் சொல்லுங்க அந்த லைஃப்ல நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலை, அந்த ஒரு சீக்ரெட் தானாலே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ரிவீல் பண்ண விட பண்ணலாம். ஸோ என்ன ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தால் வேணாம். ஸோ சின்ன சீக்ரெட்டாக இருந்தால் புசுக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் இல்லை, நான் யோசிச்சு பார்க்குறேன். எத்தனையோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சீக்ரெட்ஸ் இருக்குது. அதில் எது எடுத்து விடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே சொல்லிடுறேன். ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டல் சொல்லி ஒன்று இருக்குது. ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட் ஒன்று இருக்குது. பாண்டிச்சேரியில் தான் இருக்குது அது ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட். நாங்கள் ஒரு ஈவெண்ட் சம்மந்தமாக ஒரு 3 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸ்டே முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டு வரும்போது உள்ளே இருக்கிற ஷாம்பூ பாட்டில்ஸு, அந்த சோப்பு, குக்கீஸு எல்லாமே களவாடிட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் மை வெரி பிக்கெஸ்ட் சீக்ரெட் ஐ திங்க். உஸ்தாத் இப்போ கூட பண்ணுறீங்களா? இல்லை பிடிச்சிருந்தா எடுக்கிறது இல்லை, என்ன தப்பு. சூப்பர். டெல் மீ சம் பீப்புள்ஸ் நேம் விச் இஸ் வெரி க்ளோசஸ்ட் டு யூ. உங்களோட மனசுக்கு ரொம்ப நேர்க்கையான பீப்புள்ஸ் யார்? வெரி க்ளோசஸ்ட் டு யுவர் ஹார்ட். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள்ஸ். நிறைய இருக்காங்க அந்த மாதிரி. எல்லா காலகட்டத்துலேயும் என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. அண்ட் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஆறுதலாக இருந்தவங்க அந்த மாதிரி. தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள்ஸ். பட் 5 பேரோட பேர் மொத்தம் அதில் சொல்லி இல்லை, நிறைய சொல்லலாம். நீங்கள் ரொம்ப க்ளோசஸ்ட் டு ஹார்ட் 5 பேருன்னு சொல்ல இது ஒரு 100-200. ஸோ அது வேணாமே, பேர்லாம் வேணாம் இல்லையா? நம்ம 5 பேர் சொல்லிட்டு மீதி 95 பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் லைஃப்பில் யார் ரொம்ப விரும்புவீங்க? அதிகமாக விரும்புறது ஃபஸ்ட் எங்கள் அம்மா. அதிகமாக நிறைய பேர் இருக்காங்க விரும்புறதில்ல. ஸோ அதான் சொன்னேன் இல்லை, அம்மா தான் ஃபஸ்ட். அம்மா. பட் ஷீஸ் டெத். அவங்க இப்போ எங்களோட இல்லை. பட் ஹர் மெமரி இஸ் ஆல்வேஸ் வித் மீ. நீங்கள் ரீசெண்ட்லி இப்போது ஐ திங்க் போன வருஷம் நீங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போயிட்டு உம்ரா போயிட்டு வந்தீங்க. ஸோ ஹவுஸ் த ஃபீலிங், எப்படி இருந்துச்சு? எஸ், அல்ஹம்துலில்லாஹ். காபா ஷரீஃப் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? எஸ், நான் 6-7 டைம் போயிருக்கேன் உம்ரா இது வரைக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அது இப்போ காபத்துல்லா பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்ட். அந்த மாதிரி இருக்கும். இறைவனுடைய ஆலயம் இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாட்டுக்கே அதிபராக இருந்தாலும், அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது சாதாரணமான ஒரு அல்லாவுடைய அடியான் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும். ஸோ அந்த இறைவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் காபாவுக்கு முன்னாடி நிற்கும்போது நம்ம யார், என்ன, நம்ம எவ்வளோ பெரிய அப்பாட்டுக்கார், அந்த எல்லாமே அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஆணவமும் இருக்காது. திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, முன்னாடி காபா மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய உண்மையாக நாங்கள் யார் சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அந்த டைமில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உஸ்தாத், நீங்கள் பாடும் போது உங்களுக்கு அந்த சொல்லுங்க, இப்போ நீங்கள் ராகம் எடுக்கிறீங்க, அந்த மேலே உச்சி கட்டுக்கு போகிறீங்களா? உச்சி கட்டம்னா அந்த மவுண்டன் எட்ஜ், ஹை ரேஞ்ச், ஹை எட்ஜ். ஸோ நீங்கள் நல்லா எட்ஜு இருக்கும்போது எப்பயாச்சும் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகிருக்கா லைஃப்பில்? எப்போவே இல்லை, ஆனதே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் நாங்கள் கற்றுக்கிட்டோன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரேஞ்ச் எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. ரேஞ்ச் நீங்கள் எவ்வளோ ரேஞ்சில் சொன்னாலும் ஐ கேன் சிங் வெரி ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உஸ்தாத்,
நாங்கள் உங்களை உஸ்தாதா கூப்பிடுறோம், உங்களுக்கு யார் உஸ்தாத்? அது எப்படி என்ன உஸ்தாத் இல்லாமல் எப்படி நானா தான் தோன்றியா? உங்கள் உஸ்தாத் பேர்? என்னோட உஸ்தாத் பேர் வந்து தன்வீர் பாய். அவங்க வந்து சாண்ட்விச் ஸ்கொயர்லாம் தெரியும் உங்களுக்கு, பார்த்துருக்கீங்களா? சாண்ட்விச் ஸ்கொயர் சொல்லி நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு 20 கண்ட்ரீஸில் இருக்குது. அதோடைய நிறுவனர் ஃபவுண்டர் தன்வீர் பாய் சொல்லி. எனக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை, ஏதாவது டவுட் ஏதாச்சும் அப்படின்னா என்கிட்ட தான் சஜஷன் கேட்க வருவாங்க எல்லாரும். பட் எனக்கு ஏதாச்சும் தேவை, சஜஷன்ஸ் வேணும், எனக்கு ஏதாச்சும் ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா நான் போகிறது தன்வீர் பாய் தான். அவர் தான் எனக்கு குரு, எனக்கு உஸ்தாத் வந்து தன்வீர் பாய் தான். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து சில கொஷின்ஸ் இருக்குது உஸ்தாத் கிட்ட கேட்குற மாதிரி. ஸோ உஸ்தாத், நீங்கள் இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எஸ், ஐ டூ. ஸோ வாட் இஸ் த வியர்டஸ்ட் பிளேஸ் யூ ஹேவ் எவர் ஃபவுண்ட் யுவர் செல்ஃப் இன் சிங்கிங்? ஏதாச்சும் இந்த மாதிரி வியர்டான பிளேஸில் நிறைய ஸ்டேஜுக்கெலாம் போய் பாடிருக்காங்க உஸ்தாத். ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் யுவர் வியர்டஸ்ட் பிளேஸ். அது ஆமாம், அது வியர்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. இந்த வேலூரில் வந்து ஜவாத் மலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே நிறைய கிராமங்கள், மலை கிராமங்கள் நிறைய இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கோயில் திருவிழா ஃபங்க்ஷன், கோயில் திருவிழா முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சிங்கிங் ஷோ ஒன்று வச்சாங்க அவங்க. ஓகே, நாங்கள் வந்து ரூமில் தங்கியிருந்தோம். ஒரு 8 o'clock நம்ம ஸ்டேஜில் ஏறணும். ஸ்டேஜெலாம் போட்டிருந்தாங்க, நல்லா இயற்கை அழகு, அப்படியே அந்த ஜவாத் மலை பின்னாடி இயற்கை அழகு, அப்படியே எல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பிரேக் டைம் ஒன்று வந்துச்சு, ஒரு 20 minutes. அப்போ தான் பின்னாடி ஸ்டேஜ் பின்னாடி போய் அப்படியே வீல் சேரில் போய் அப்படியே நான் ரிலாக்ஸாக அப்படி பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது பின்னாடி நாங்கள் விழுந்தால் ஒரு எப்படியோ ஒரு 40-50 அடி முன்னாடி கீழே போய் நாங்கள் விழ போகிறோம்னு சொல்லி அவ்வளோ இதில் ஸ்டேஜ் போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. பட் அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த பேக் ஸ்டேஜ், ஆமாம் பேக் ஸ்டேஜ் அவ்வளோ பெரிய. பட் அங்கே அந்த சேஃப்டிலாம் வச்சுருந்தாங்க அவங்க, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு கிரில்லாம் போட்டு. ஜவாத் மலை, வேலூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த வேலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த கிரில்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கிரில்லை தாண்டி பார்க்கும்போது தெரியுது நாங்கள் உயிருக்கு பணம் வச்சுட்டு நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லி. ஸோ அது கான்சர்ட் முடிஞ்ச பிறகு வெளில வந்து தப்பிச்சோண்டா சாமி டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உஸ்தாத், உங்களோட ஸ்டேஜில் மெமரபிளான மூமெண்ட் எது? நிறைய மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி மெமரபிள் அண்ட் ஃபன்னி கூட சொல்லலாம். பாடிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் சவுண்ட் வர மாதிரி. கூட இருக்கிற சிங்கர்ஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா டேலண்டடாக இருப்பாங்க. நான் அதை பார்த்து செலக்ட் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அதில் ஃபன்னி மூமெண்ட்னா சுகந்த் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கர் இருக்கான். ஸோ சுகந்த் டெஃபினெட்லி நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சுகந்த் நாங்கள் போய் பாடிக்கிட்டு நல்லா ஷோ நல்லா பிக்காக போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் காதில் வருவேன், பாய் முझे भूख लगता है भाई बहुत, பாய் எனக்கு ரொம்ப பசிக்குது, பாய் मुझे कुछ खाना है भाई मुझे भूख लगता है அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி கண்ணால் காட்டி கொடூரமாக அவனை மிரட்டிலாம் உட்கார வச்சு பாட வச்சுருப்பேன். சரியான சாப்பாடு பைத்தியம். வடிவேல் காமெடியில் வரோம்ல, சாப்பாடு எங்கே போனாலும் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு காய் நம்ம கூட இருப்பான். ஸோ சுகந்த் சார், ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. யஷ்வந்த் சார் ரொம்ப அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க மேலே. ரொம்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பாரசிங் சாங் மண்டலே ஸ்டெக்காகி ஓடிட்டே இருக்கும்ல. இப்போது என் மண்டல என்ன சாங் ஓடிட்டே இருக்குன்னா, மேரே ढोल ना सुन, இந்த மாதிரி நானே அதை அப்படியே ரிப்பீட்டாக பாடிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட மைண்டில் என்ன சாங் வந்து ஸ்டக் ஆகி இருக்கு? ஒரே ஒரு சாங் தான். அந்த சாங்கை தவிர வேறு எந்த சாங்கும் உள்ளே வராது. நான் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சாங் தான் பாடிக்கிட்டே இருப்பேன். அண்ட் வென் ஐ ஃபீல் வெரி டவுன், ரொம்ப சேடாகவும் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது கூட அந்த சாங் தான் பாடிக்கிட்டு இருப்பேன். அது ஆல் தி பர்சன்ஸ் வெரி க்ளோசஸ்ட் ஹூ ஆர் வெரி க்ளோசஸ்ட் டு மீ, அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த எனக்கு அந்த ஒரே ஒரு சாங் தான் பிடிக்கும்னு சொல்லி. கேன் ஐ கெஸ்? எஸ். அந்த மாதுரி தீக்ஷித் இருப்பாங்களா அந்த சாங்கில், ஒரே பியா. எஸ், எக்ஸாக்ட்லி. பார்த்தீங்களா, உஸ்தாரோட சாங் எனக்கு தெரியும், ஃபேவரட் சாங். ஸோ யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன்.
ஸோ உஸ்தாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பாடிட்டே இருக்கீங்க, யாராச்சும் உங்களோட ரொம்ப பிடிச்சமான ஃபேன் வந்து கத்திருக்காங்களா, ரிஸ்வான் சார்? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் வராமல் நான் பார்த்துப்பேன். ஸோ நான் பாடக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், பாடக்கூடிய மக்கள் எப்படி, அதை நான் ரொம்ப பார்த்துப்பேன். எனக்கு அந்த மாதிரி க்ரௌடில் பாடுறது, அந்த மாதிரி கத்து, அந்த மாதிரி கூச்சல் அதெல்லாம் பிடிக்காது. ஈவன் ஹவாலி ஷோஸில் வந்து நான் ஹவாலி கான்செர்ட் நான் பண்ணும்போது அந்த காசெல்லாம் கொண்டாந்து மேலே போடுவாங்க, அதுவே எனக்கு பிடிக்காது. எனக்கு சிங்கிங் இஸ் வெரி டீசன்ட், இட் ஷுட் பி வெரி டீசன்ட், இட் ஷுட் பி வெரி நீட். ஸோ அதில் போய் இந்த பிசாரி திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐ டு நாட் லைக் தட். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்ததே இல்லை. நான் அந்த மாதிரி பிளேசஸில் நான் ஷோ பண்ணதை எப்போவுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பென் 10 பவர் ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட ஒரு சிக்னேச்சர் மூவாக இருக்கும். பென்டன் பார்த்தீங்கன்னா இப்படின்னு கையடிச்சோன்னா பென்டன் ஆகிடுவான், இந்த சூப்பர் ஹீரோ லால் சட்டி அந்த மாதிரி இருக்காங்களே. ஸோ வந்து சிங்கிங்லேயும் நிறைய வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ யுவன் சாரை பார்த்தாக்கா யுவன் இந்த மாதிரி காமிச்சலாம். உங்களோட சிக்னேச்சர் மூவ் இல்லைனா சிக்னேச்சர் இதுதான் என்னோட மைக் பிடிக்கும்போது அப்படி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ எவர் ஹேட் அ ஃபேன் ஆர் கேர்ள் மூமெண்ட் ஓவர் மீட்டிங் அனதர் செலிபிரிட்டி? நீங்கள் ஏதாச்சும் பார்க்க செலிபிரிட்டியை மீட் பண்ண போவீங்களா, அந்த நேரத்தில் யாராச்சும் உங்களோட ஃபேன் வந்து பார்த்து ரிஸ்வான் சார் எப்படி இருக்கீங்க, யார் இருக்கீங்க? I didn't experience this kind of embarrassing situations. இன்ஷால்லா நீங்கள் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் அந்த மாதிரி இது பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ குட் ரீப்ளேஸ் த லிரிக்ஸ் ஆஃப் எனி ஃபேமஸ் சாங் வித் பனானா, விச் சாங் குட் யூ சூஸ் அண்ட் வை? நீங்கள் ஒரு சாங் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு சாங் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு சாங். இந்த இது இருக்குல்ல, எனி சாங். கபீரா சாங். हे बनाना मान जा, हे बनाना मान जा, आजा तुझको पुकारे तेरी परछाइयाँ, हे बनाना हे बनाना. பனானால அவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது பாடுறதுக்கு. வாட்ஸ் த சில்லியஸ்ட் ரீசன் யூ ஹேவ் எவர் ஹேட் அ சாங் ஸ்டக் இன் யுவர் மைண்ட்? நீங்கள் மண்டல அந்த சாங் நடந்துகிட்டே இருக்குன்னா அதோட ரீசன் என்ன? ஏதாச்சும் பேசிக்கலி எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அந்த ராகம்லாம் வந்துட்டே இருக்கும், பீட்லேயே இருப்பாங்களே. ஸோ உங்களோட மண்டல ஏதாச்சும் ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்குங்களா, மைண்டில் ஏதாச்சும் மியூசிக் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்? நான் எப்பவுமே கோவமாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரி தோணும். நான் கோவமாக இருக்கும்போது அந்த மாதிரி புது புது மியூசிக்கு, புது புது ராகங்கள் அது மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, இப்போ சந்தோஷமாக இருக்கேன், அதனால் நோ மியூசிக் இன் மை மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உஸ்தாத், ஏதாச்சும் ஒரு சாங் எடுத்துக்கோங்க நீங்கள், அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மங்கி வாய்ஸில் வந்து பாடணும். ஐ டு நாட் நோ மிமிக்ரி, எனக்கு மிமிக்ரி பண்ண தெரியாது. முதல்ல ஓன் வாய்ஸே சரியாக வரல, இன்னும் இதில் மிமிக்ரி வேறு பண்ணணுமா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸில் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸில். அதான் மிமிக்ரியே வராதுன்னு சொல்கிறேனே. எஸ் உஸ்தாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஏதோ ஆப்பு வைக்க போகுது. உஸ்தாத் உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படிலாம் ஒன்றுமே, யாரோ தவறான தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? இல்லை, நிஜமாக கோவம் அதிகமாக கோவம் வரும், பயங்கர. ஏன் உஸ்தாத், நம்ம உஸ்தாத் போய் அவ்வளோ கோவப்படுறாங்களா? பயங்கர கோவம் வரும். ஆனால் என்னோடய கோவம் வந்து எப்படின்னா ஒரு ஐஸ் கியூப் போல், ஸ்பாட்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே கட்டியாக இருக்கும், கல் மாதிரி. கொஞ்ச நேரத்தில் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ என்னோடய கோவம் அந்த மாதிரி தான், பட் அதிகமாக கோவம் வரும். இப்போ யார் மேலே கோவமாக வச்சுருக்கீங்க ரீசெண்ட்லியா? இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இருக்கா அவங்களுக்கு. அப்புறம் ஸோ உஸ்தாத் நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கு யாரு காரணம் அண்ட் யார் உங்களோட கைடன்ஸ் அண்ட் நீங்கள் யாருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஃபுல் மை காட் அல்லாஹ். எல்லாம் புகழும் இறைவனுக்கு, அல்லாவுக்கு தான் எல்லாம் புகழும். ஸோ வித்தவுட் ஹிஸ் கிரேஸ் அண்ட் வித்தவுட் ஹிஸ் மர்சி I cannot achieve what actually right now I am. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள், அவங்க தான் ஸ்பெஷலி சுலைமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஹசீம் இப்ராஹிம், இவங்க 2 பேர். நான் இப்போ இன்றைக்கி சிங்கராக இருக்கிறதுக்காக இந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அந்த 2 பேர் மட்டும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அவ்வளோ எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கல அப்படின்னா இப்போ ஒரு சிங்கராக ஒரு பர்ஃபார்மராக நான் இருந்திருக்க மாட்டேன். பட் என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கோ, ஒன்ஸ் அப்பான டைம் நான் நினைப்பேன் என்னென்னா சென்னைக்குள்ளேயே எங்கள் லைஃப் முடிஞ்சிடும் போல், சென்னை தாண்டி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் இப்போது பை தி காட்ஸ் கிரேஸ் மோர் தென் 13 கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கேன். 13 countries? எஸ், இந்த மியூசிக்கலி ட்ராவல் பண்ணியிருக்கேன். 13 கண்ட்ரீஸில் போய் என்னோடய லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இறைவனோட அருள் காரணம் அப்படின்னா இந்த சுலைமான் அண்ட் ஹசீம் இப்ராஹிம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காரணம். தட்ஸ் ஆல். மாஷல்லா மாஷா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உஸ்தாத், ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது? இந்த மாதிரி மியூசிக்ஸில் யார் கூட கொலாபரேட் பண்ணுறது ஏதாச்சும் பிளான்? இல்லை, இந்த 2024 நிறைய என்னோடய புது ரெக்கார்டிங்ஸ்லாம் வரப்போகுது மூவிஸில். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் மே 2nd வீக்கில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி சார் அவங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் பேக் டு பேக் வந்துக்கிட்டு இருக்கும். பட் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த சினி இண்டஸ்ட்ரியில் ப்ளேபேக் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கட்டும். பட் இன்னொன்று இஸ்லாமிக் சாங் நிறைய பண்ணணும். ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தமாக வச்சு நிறைய பாடல்கள் பண்ணணும். நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிடணும் மரணத்துக்கு முன்னாடி. நாளைக்கு நான் இல்லாத ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் நான் அப்போ இருக்க மாட்டேன். இந்த உலகத்தில் அப்போ நான் இல்லாத அந்த நேரத்தில் என்னோட அந்த இஸ்லாமிக் சாங்ஸ் மக்கள் பாடிக்கிட்டு இருக்கணும். அந்த பாடல்கள் மூலமாக அந்த நன்மைகள் எனக்கு வந்து ஹபரில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கணும் என்னோடய மண்ணறையில். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ அண்ட் ஐ எம் கோயிங் டு அச்சீவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் உஸ்தாத், எப்படி நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க? பட் எல்லாருக்கும் இது வந்து அவங்கவுங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு பெரிய டென்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் எய்ட் முதல்ல இதுதான் அப்படின்னா தனிமையில் போய் இருந்துருவேன். ஃபஸ்ட்டு தனிமையில் இருக்கும்போது, தனியாக உட்காந்து தனிமையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும். அப்புறமா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி டென்ஷன்லாம் குறைஞ்சி மைண்ட் ஆக்டிவ் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லோன்லினஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை லோன்லினஸ் இஸ் மை பேக் போன். என்னுடைய தனிமை தான் எனக்கு அதிகமாக பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. எனக்கு வந்து நிறைய உறுதியும் கொடுக்கறது என்னுடைய தனிமை தான். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீல் சேரில் உட்காந்துருக்கீங்க, எப்போயாச்சும் பசங்க இல்லைனா யாராச்சும் உங்களை வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்களா? என்ன இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அந்த? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி என்னென்னா ஐ எம் வெரி லக்கி. ஸ்கூல் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி டவுன் ஃபீல் பண்ண விட்டதே இல்லை. அந்த மாதிரி வீல் சேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அது டவுன் ஃபீல் பண்ணதே. இன்னும் நான் டவுன் ஃபீல் ஆனாலும் அவங்க என் கூட இருந்துட்டு எனக்கு எனர்ஜியாக இருப்பாங்க. என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் அவங்களும் அப்படி தான். அதே போல் நான் இப்போ என்னோடய சரௌண்டாக இருக்கிற பீப்புள்ஸ், நான் புதுசாக போகிற எந்த ஒரு இடமும் யாரும் இது வரைக்கும் எனக்கு 1% கூட அந்த மாதிரி இது கேலி கிண்டல் நோ. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில நேரத்தில் மனசு டவுன் ஃபீல் ஆனாலும் அவங்க எனக்கு எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க எனக்கு ஒரு பூஸ்டப் கொடுப்பாங்க. ஸோ யாராவது அந்த டைமில் இப்போ இல்லைனா அந்த நேரத்தில் அது ஜெலஸ் ஏதாச்சும் ஆளுங்க இருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை, எனக்கு முன்னாடி வந்துட்டானே. இல்லை, எனக்கு எனிமீஸும் யாருமே இல்லை, என்னை பார்த்து ஜெலஸ் பண்ணுறவங்களும் யாருமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் செலிப்ரேட்டிங் மீ அண்ட் தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. வை தே ஜெலஸ்? வி லவ் யூ சார். அந்த மாதிரி உஸ்தாத் சாரோட கேரக்டர் கூட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஹம்பலாக, ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளோ இருக்கும் அவங்ககிட்ட, ரொம்ப ஸ்வீட்டாக நடத்துவாங்க சார். ஸோ வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா, இந்த செக்ஷன் முடிச்சிடலாம்.
இன்னும் முடியல. உஸ்தாதோட பாட்டு எல்லாமே எந்த செக்ஷனும் முடியாது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாலிடான ஒரு என்ன சொல்கிறது, சொசைட்டிக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அந்த என்ன மெசேஜ் கொடுப்பீங்க? சாலிடாக மெசேஜ் ஃபிலாசபியில் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எந்த நேரத்துலையும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் போனாலும், மாட்டிக்கிட்டாலும், எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும், உங்கள் நேர்மையும் உண்மையை மொத்தம் எப்போவுமே நீங்கள் கைவிடாதீங்க. நேர்மையும் உண்மையும் நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கே நீங்கள் வந்து நல்ல மனுஷனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம். நம்ம சில ஆயிரங்கள் நம்ம இழந்தாலும், லட்சங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டாலும், அந்த இடத்துல உண்மையை நாம் இழக்கக்கூடாது. உண்மை, நேர்மை இது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். வெற்றி அடையிறதுக்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் ஜெயிக்காமல் இருக்க மாட்டோம். பட் உண்மையும் நேர்மையும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, முதல்ல எங்களாலே எங்களை நேசிக்க முடியாது. எங்களுக்குள்ளே நாங்கள் மரியாதை எங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போனா பப்ளிக் முன்னாடி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். சூரியன் உள்ள வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும், கூடாதம்மா கூடாதம்மா. சந்திரன் உள்ள வந்து சாக்லேட் கொடுக்கும், ஊடாதம்மா ரீருதாமா. உன் படுக்கை அறையிலே ஒரு வசந்தம் வேண்டுமா, உன் குளியல் அறையிலே வின்டர் சீசன் வேண்டுமா. நீ மாற சொன்னதும் நாங்கள் சீசனும் மாற வேண்டுமா. லவ் பண்ணு, எங்கே எப்போகின்ற மேகம் நிற்குது, உன் பேரை என் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு, ஐயோ பண்ணு. ஓ ஒரு புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கொஞ்சம், சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நீ கொஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சிலோரம் வீரம், அச்சச்சோ அச்சோ காதல் வந்துச்சோ. தானா பானா बुनती हवा है, बुनती हवा. ढूंढे भी तो आए नहीं बाज यहाँ है, साजिश में शामिल सारा जहाँ है. हर ज़र्रे ज़र्रे की ये इल्तिजा है, और पिया है, और पिया है, और पिया पिया. दे पिया ओ रे पिया, ओ रे पिया, ओ रे पिया. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஹாஃப் ஆஃப் எம்டியாக ஃபாலோ பண்ணி வைங்க.